पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தியான யோகம். ஏன்னா தியானம்னாவே என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ்டுன்னு அர்த்தம், ஏகாகிர சித்தம் வரணும். இந்த தியான யோகத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நேற்று பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த 9வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்ருன் மித்ரார் யுதாசீன அப்படின்ற ஸ்லோகத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சர்வாத்ம பாவத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சர்வாத்ம பாவம் பாத்தீங்கன்னா 5:18 சொல்லப்பட்டிருக்கு. சர்வாத்ம பாவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஞானி புருஷன் பாத்தீங்க அப்படின்னா அவனோட திருஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்றது, அவனுடைய திருஷ்டியை வச்சுக்கிட்டே அவன் ஞானியா ஞானி இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு பூரண ஞானிகிட்ட எப்படி இருக்கும்னா பேதம் இருக்கவே இருக்காது. சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:18 சொல்லப்பட்டிருக்கு. நல்லா படிச்சு சதுர்வேதங்களும் படிச்சு இருக்கிற பிராமணன் இடத்திலையும், நல்ல குணங்களோடு இருக்கிற பிராமணன் இடத்திலையும், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தி பசுமாட்டிலையும், பசுமாடுனா நீங்க உயர்ந்ததை சொன்னா மற்றதையும் எடுத்துக்கணும். எருமாடு மேல இல்லையானா எருமாடு பசுமாடு எல்லாத்துலையும், பசுமாட்டின் இடத்திலையும், கவிஹஸ்தினி யானையின் இடத்திலையும், சுனிச்சைவ நாயின் இடத்திலையும், சொபாகேச்ச நாயை சமைச்சு சாப்பிடுற பண்டிதன் இந்த சாண்டாளன் இடத்திலையும், பஞ்சம வர்ணமா இருக்கிறவன்ட்டையும், இவங்க எல்லாத்துட்டையும் பாத்தீங்கன்னா பண்டிதா சமதர்ஷினா ஞானத்தை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சமதிருஷ்டியோட இருப்பார்கள், சமப்பார்வையோட இருப்பாங்க, பேதம் பார்க்கவே மாட்டாங்க. இதுதான் ஒருத்தரோட ஞானத்தோட அடையாளம். எங்கெல்லாம் பேதம் வருதோ நீ வேற நான் வேறன்னு அவர் இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இல்லையாச்சா? இதைதான் பாத்தீங்கன்னா 7:19 பாத்தீங்கன்னா சொல்ற. 7:19 சொல்லும் போது பகவான் பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது ஈஸியா அடைஞ்சிட முடியுமா சுவாமி அப்படின்னா, இந்த சமத்துவத்தை அடையிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை. இதுதான் கோல். நம்மளோட லட்சியம் பாத்தீங்கன்னா இந்த சர்வாத்ம பாவனை தான் லட்சியம். அந்த சர்வாத்ம பாவம் எப்படி நடக்கும் சுவாமி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்கேன். இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? விவகார சத்தியம் என்னது? பேதம் தானே. விவகாரத்துல பேதம் இல்லாம இல்லவே இல்லை. அப்ப அதனாலதான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விவகாரத்துல இருக்கிற வரைக்கும் பேதத்தை தியாகம் பண்ணவே முடியாது. பாவிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஆனா விவகாரத்துலன்னு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேகத்தை வச்சுக்கிட்டு தான் விவகாரம் பண்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேதம் இல்லாம இருக்க முடியாது. ராஜா வேற, மந்திரி வேற, வேலைக்காரன் வேற, எல்லாம் வேற இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ளாரையே நம்ம பாத்தீங்கன்னா சமபாவம் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? அப்ப அதனால என்ன பண்ணுது சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, சர்வ சங்கல்பங்களையும் காமத்தோடு கர்மத்தோடு தியாகம் செய்த பிறகு அவன் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்காக அவன் அமரட்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த தேகம், இந்த சொசைட்டி, இந்த நாமரூப ஜெகத்துல இருந்து உங்க கான்சியஸ்னஸ் என்ன ஆகும்? உங்களோட சொரூபத்துல பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, சொரூபம் தான் பாத்தீங்கன்னா சர்வாத்மா. சர்வாத்மான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்க நாமரூபம் சர்வாத்மா இல்லை, சொரூபம் தான் சர்வாத்மா. ஸ்கிரீன் தான் சர்வாத்மா. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய காட்சிகள் தனித்தனி. வில்லன், காமெடியன் எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னா பார்க்க முடியாது. எப்ப நீங்க ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆமா வில்லனும் ஸ்கிரீன் தான், ஹீரோவும் ஸ்கிரீன் தான், எல்லாம் ஸ்கிரீன் தான், டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம நாமரூபத்துல இருக்கிற வரைக்கும் சர்வாத்ம பாவம் நமக்கு எந்த காலத்திலையும் சித்திக்கவே சித்திக்காது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இதை சித்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப மெதுவா இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு மெதுவா அகம்ன்ற அந்த கான்சியஸ்னஸ்ல மெதுவா பிடிப்பு வர ஆரம்பிக்கும். ஒரே நாள் நடந்துருமா சுவாமி? நடக்காது. அதாவது 7:19 சொல்லும் போது 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்தை சொல்றாரு, பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே.
அநேக ஜென்மங்கள்ல மெதுவா 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 ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், ஆர்ஜித ஞான சம்ஸ்காரேன அப்படின்றார். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஞானம் கிடைச்சிக்கிட்டே போகுது. என்ன மாதிரி ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல எவ்வளவு ஆச்சோ அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல என்ன மாதிரி இன்னொரு ஒரு ஆச்சாரியார் வருவார். தலையிலேயே திரும்ப திரும்ப சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஹாமர் வச்சு. நீ பிரம்மமா தான் இருக்க, நீ கான்சியஸா இருக்க, நீ நாமரூபம் இல்லை, நீ தேகம் இல்லை அப்படின்னு திரும்ப 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 சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகள் மேல நமக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வச்சிருக்கோம். அனந்த காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு, அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க அவித்யா. எல்லாத்தையும் பேதம் பார்த்து 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 பழகிட்டோம். அப்ப பேதம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸை மட்டும் பாக்குற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக ஜென்மங்கள்ல பகூனாம் ஜென்மனாமந்தி, நிறைய ஜென்மங்களோட முடிவுல கொஞ்சம் 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 கொஞ்சமா ஞான சம்ஸ்காரங்களை, ஞானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 மாம் பிரபத்தியத்தை, ஞானவான் மாம் பிரபத்தியதே, ஞானத்தை உடையவன் என்னை அடைகின்றான், பிரம்மத்தை அறிகின்றான். எப்படி அறிகிறான் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. இது எல்லாம் வாசுதேவன் தான். இது எல்லாம் யாரு அப்படின்னா வாசுதேவன் தான். இது எல்லாம் வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரே. இந்த மொத்த ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனுடைய வாசனை மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வந்து ஆச்சாதம் பண்ணிருக்கு, மூடி இருக்கு. எது மாயா அப்படின்னா அந்த நாமரூபத்தை பாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான். தங்கத்தை பார்க்காம ஆபரணங்களை பார்க்கிறோமே, அதே மாதிரி கான்சியஸ்னஸ் பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா நாமரூபங்களையும் பார்க்க ஆரம்பிச்சோம். இதான் அவித்யான்னு பேர். வாசனம் யார், வாசனா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசுதேவசிய வாசனா, வாசுதேவனுடைய வாசனா, ஈஸ்வரனோட மாயா. அந்த ஈஸ்வரனோட மாயையினால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம நாமரூபத்தையே பார்க்கிறோம், வாசுதேவனை பார்க்கறதே இல்லை, ஈஸ்வரனை பார்க்கறதே இல்லை. அப்ப இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளார சிந்தனை வடிவுல போய் 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 மெதுவா ஒரு ஜென்மத்துல தெரிய ஆரம்பிச்சிரும், ஆமா இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரன் தான் இருக்கார், ஈஸ்வரனுக்கு அன்னியமா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எல்லாம் வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஞானமானது உண்டாகும். வாசுதேவ சர்வம், இதான் உத்தம ஞானம். இருக்கிறது எல்லாம் வாசுதேவன் தான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நாராயண சூக்தம் சொல்றோம். எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா. இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோமோ, கேட்கறதெல்லாம் நாமம், பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூபம். இந்த நாம ரூபங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் நாராயண மாத்திரம் தான். நாராயணன் கண்ணியமா வேற எதுவுமே இல்லை. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. டெய்லி மங்களாச்சரணத்துல நம்ம இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம், உள்ளையும் வெளியிலையும் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தத் சர்வம் வியாபி, அந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணனே இருக்கான். எப்படி சுவாமி அப்படின்னா ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காட்சிகள் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடும். காட்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கிரீன் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடுது. நம்ம எல்லாம் ஸ்கிரீனை பார்க்கறது இல்லை, நம்ம எல்லாம் என்ன பண்றோம், காட்சிகள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சுட்டா தெரிஞ்சிடும், ஸ்கிரீன் தான் ஹீரோக்கு உள்ளாரையும் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலையும் இருக்கு. காமெடியனுக்கு உள்ளாரையும் இருக்கு, காமெடியனுக்கு வெளியிலையும் இருக்கு. வில்லனுக்கு உள்ளேயும் இருக்கு, வில்லனுக்கு வெளியிலையும் இருக்கு. நாமம் ரூபம் எல்லாம் எல்லாத்தையும் வியாபிச்சு எது இருக்குன்னா காட்சிகள் எல்லாத்தையும் வியாபிச்சு எப்படி ஸ்கிரீன் இருக்கோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் வாசுதேவன் அப்படின்னு பேரு, நாராயணன் பேரு, ஈஸ்வரன் பேரு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வெளியில எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லு. அப்ப வாசுதேவன் தான் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உத்தமமான ஞானம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10:20 வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்ற 10:20 சொல்றார், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதः அகமாதிச்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அற்புதமான ஸ்லோகம். அகமாத்மா குடாகேஷ, ஏ குடாகேஷ, ஏ அர்ஜுனா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கேன். அப்ப ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன். எங்க இருக்க? சர்வபூதாசய ஸ்திதக, எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் நான் தான், நான் இருக்கேன். ஒரே ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கான். அவனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் வேற, நான் வேற, இது பிராமணன், இவன் சாண்டாளன், இவன் வந்து பாத்தீங்கன்னா வைசியன், இவன் சூத்திரன், இது குரங்கு, இது நாய், இது பன்னி, இது வேற, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதர்சனத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈஸ்வரன் தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அத்தியாயத்துல 61வது ஸ்லோகம் சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரன் எங்கப்பா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும். நல்லா தெரிஞ்சுங்க, பிராமணன்ட்டியோ மட்டுமோ இல்ல பசுமாட்டுட்ட மட்டுமோ, உயர்ந்த ஜீவராசிகள்கிட்ட மட்டுமோ இல்ல சத்துவகுணம் மட்டுமே உயர்ந்த ஜாத்தியை நம்ம சொல்லப்படுது. சத்துவகுணம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் பகவான் இல்லை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், எந்த குணத்தோட பிரதானத்தை வச்சுக்கிட்டு ஜீவராசிகள் இருந்தாலும் அதுல எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார். அதனால்தான் வந்து தேகத்தை பாத்தீங்கன்னா பேதம் வந்துடும். தேகத்தை பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்கணும், அதுக்கப்புறம் சுத்த பிரம்மத்தை பார்க்கணும். ஈஸ்வரனை பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதம் இல்லை, சுத்த நிர்குணத்தை பார்த்தீங்கன்னாலும் பேதம் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தோட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சர்வாத்ம பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா 9வதுல சொல்றாரு. சுஹ்ருன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்து சாதுஷ்வபிச்ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. முக்கியமான சொல்லிட்டேன், சமபுத்திய வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். எல்லா இடத்துலயும் எனக்கு சுகுர்த்தா இருக்கிறவன், மித்திரனா இருக்கிறவன், எனக்கு எதிரியா அரியா இருக்கிறவன், உதாசீனனா இருக்கிறவன், மத்தியஸ்தத்துல இருக்கிறவன், என்ன துவேஷம் பண்றவன், என்னுடைய பந்துக்கள், சாதுக்கள், பாப்பிகள், எல்லா இடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமபுத்தி விசிஷ்யத்தை. எவனுக்கு சமபுத்தி இருக்கோ அவன் தான் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. விமுச்சியத்தை அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. விமுச்சியத்தைனா அப்படி பார்க்கிறவன் மட்டும்தான் இந்த சம்சாரத்துல இருந்து என்ன ஆகுறான், முக்தியை அடைகின்றான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்திலேயே இருக்காதீங்க. கர்மத்துல இருந்தீங்கன்னா ஒரு கர்மம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹோமமோ ஒரு பூஜையோ பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதம் பார்த்துதான் வந்து சம்பாவனை எல்லாம் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்கேயாவது அவமரியாதை ஆயிடக்கூடாது. ஒரு கர்மா நடந்துச்சு அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா பேங்க் மேனேஜருக்கு இருக்கிற மரியாதை வேற, அங்க இருக்கிற அட்டெண்டருக்கு வேற இருக்கிற மரியாதை வேற, ரெண்டுத்தையும் ஒன்னா ஆயிட முடியாது. ஒரு ஹோமம் பண்றீங்க அப்படின்னா சதுர்வேதிக்கு வேற மரியாதை, திவ்வேதிக்கு வேற மரியாதை, திரிவேதிக்கு வேற மரியாதை, பாக்கசாலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை பண்றவருக்கு ஒரு மரியாதை, பாரிச்சாரம் பண்றவருக்கு ஒரு மரியாதை, எல்லாத்துக்கும் தனித்தனியான மரியாதைகள் இருக்கு. வேதம் படிச்சவர் படிக்காதவர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. பூர்வமீமாம்சால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரியை பார்த்துதான் தட்சணை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுது ஜெய்மினி முனிவர். அப்ப எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்துல இருக்கீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது உங்களால, பேதம் பார்த்துதான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். பேதம் பார்க்காம இருக்கவே முடியாது உங்களால. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணு, சங்கல்பத்தை தியாகம் பண்ணு, பேசாம குவைட்டா உட்காரு. சமாதியை அட்டைன் பண்ணிட்டு கீழே இறங்குனீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸ்கிரீனை பார்த்து பார்த்து அபியாசம் பண்ணிட்டு திரும்ப நீங்க காட்சிகளுக்கு வரீங்க அப்படின்னா அப்ப தெரிஞ்சதுல இருக்கிறது ஸ்கிரீன் மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்கிரீன் தான், அது நிர்குண நிராகாரமா வெள்ளையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம். அதே மாதிரி இப்ப இந்த கர்மத்தை ஷட் டவுன் பண்றது, சங்கல்பத்தை ஷட் டவுன் பண்றதுலாம் இந்த சமாதியை போய் அட்டைன் பண்றதுக்காக தான். சமாதியில இருந்து கீழே இறங்கினவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படின்னு. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகஜ சமாதியில இருக்கிறவனுக்கு விவகாரத்துல இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அபேதத்துல அவன் இருக்க முடியும். அப்ப நம்ம போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கர்ம தியாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப தியாகம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம குவைட்டா உட்கார்ற, ஞானத்தை அபியாசம் பண்ற. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, 5வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு வித்யா வினய சம்பன்னா. அதுக்கு அடுத்து இருக்க 5, 19, 5, 20 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுதான்.
5:19 ஸ்லோகம் இருக்கு. இகைவ தைர்ஜித சர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் 5:19. இந்த ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இப்பவே இந்த காலத்திலேயே எவர்களுடைய மனமானது வந்து பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளப்பட்டதோ ஜிதா. எப்படி அப்படின்னா நல்ல சாமியத்துல ஸ்திதமாய், சாமியம்னா எல்லாத்திலையும் சமமா இருக்கிறது பிரம்மம், அந்த பிரம்மத்துல நின்று விட்டதோ, அந்த பிரம்மத்திலேயே எவனுக்கு நின்னுச்சோ அவனுக்கு சமம் தான் தெரியும் ஒழிய விஷமம் தெரியாது. எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறவன் பிரம்ம இவ சர்வம், இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு, ஆத்ம இவ சர்வம் எல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கப்பட்டதாயிரு. திரும்ப இந்த லோகத்துக்கு வர வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிர்தோஷம் கி சமம் பிரம்ம, இந்த பிரம்மத்துக்கு பேரு சமம்னு பேரு. இந்த பிரம்மம் நிர்தோஷம் இல்லாதது, தோஷம் இல்லாதது. சாண்டாளனிடத்திலையும் அதுதான் இருக்கு, பிராமணனிடத்திலையும் அதுதான் இருக்கு. அதுல தோஷமும் இல்லை, குணமும் இல்லை, கொஞ்சம் கூட தோஷ குணங்கள் இல்லாதது, நிர்குண நிராகாரம், சமமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன ஆகுறாங்க, ஞானி புருஷர்கள் நிலை பெறுகிறார்கள், எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க அப்படின்னு 5:19 சொல்லுது. அப்ப இது மாதிரி நிறைய மந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்னா உண்டாகக்கூடிய சர்வாத்ம பாவத்தை அது சொல்லுது. சகுணத்திலையும் சர்வாத்ம பாவம் உண்டாகும், நிர்குணத்திலையும் சர்வாத்ம பாவம் உண்டாகும். பக்தனும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பேதம் இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் தான் உள்ள இருக்காருன்னு, எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு பார்ப்பான். நல்லா நிர்குண ஞானத்தை அடைஞ்சவனும் என்ன பார்ப்பான் அப்படின்னா எல்லாம் பிரம்மன் தான், நாமரூபம் எல்லாம் பொய்ன்னு பார்ப்பான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதம் பார்க்க கூடாது. இதான் ஆச்சாரியரோட கமாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற ஆச்சாரியர் சொல்ற, சங்கர் நான் சொல்லல, சங்கர் சொல்ற பேதத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னே வந்து கமாண்ட் பண்ற. பேதம் பார்க்காதீங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருமியா இருக்கானோ அவன் பார்த்துக்கிட்டோம், தர்மத்துல எவன் இருக்கானோ அவன் பார்த்துக்கிட்டோம். நம்ம அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத், நம்ம தர்மத்துக்கு அந்நியமானது அதர்மத்துக்கு அந்நியமானது இந்த பிரம்ம தத்துவம். நீங்க தர்மத்திலையும் கர்மத்திலையும் இருக்கிற வரைக்கும் இதை தாண்டி போகவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், தர்மத்தை தாண்டி இந்த பக்திக்கு வந்துடணும், பக்தியை தாண்டி ஞானத்துக்கு வந்துடணும். இந்த ரெண்டும் நமக்கு ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ். புரியுங்களா? இதை புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இதை பத்தி என்ன சுவாமி சொல்லுது அப்படின்னா, சாந்தோக்கிய உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது. சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணீதி. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் 3வது கண்டம் 6:3:2. இந்த பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. இந்த பரமாத்மா பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை வந்துச்சான். என்ன ஆசை வந்துச்சுன்னா, நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு. அநேகத்தை சிருஷ்டி பண்ணுவேன்னு ஆகல. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுது என்னன்னா பகவான் எங்கேயோ இருந்துகிட்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பலவாக ஆவேன். அப்ப என்ன அர்த்தம், நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. அவர் என்ன பண்றார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவபாவத்துல நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இந்த நானாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, உள்ளுக்குள்ளார நானா நுழைஞ்சிருக்க. இந்த தேகத்தெல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணார். கிரியேட் பண்ணிட்டு அந்த தேகத்துக்குள்ளார தானே உள்ள பிரவேசம் பண்ணிட்டு என்ன பண்ணார், நாமரூப வியாக்கரவாணீதி. இந்த நான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் பரமஹம்சானந்தா, இந்த ஹைட் இருக்க, இந்த வெயிட் இருக்க அப்படின்னு இந்த நான் என்ன பண்ணிடுச்சு, இந்த தேகத்தை போய் நாமரூபமா வெளிப்பட்டது. இந்த நாமரூபமா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது இது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் யார் அப்படின்னா, அந்த நான் பரமாத்மா தான். உள்ள பரமாத்மா தான் நானா இருக்கார், வேற வேற இல்ல. இதை நல்லா புரிஞ்சு. அப்ப பேதம் இருக்குமா, ஒரு பேதம் மண்ணாங்கட்டியும் இல்லைங்க.
எல்லாம் பரமாத்மா தான் உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கார். ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு எல்லாம் பண்றார் அப்படின்னு புரியணும். அனேன ஏவ ஜீவாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரோத். அவர் தான் வெளிப்பட்டிருக்கார், நாமரூபமா வெளிப்பட்டிருக்கார், உள்ள இருக்கிறது அவர் தான் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லு. இதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா பாத்தீங்கன்னா வெறும் ஜீவனா மட்டும் இல்ல, தைத்திரிய உபநிஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு தைத்திரியத்துல. தைத்திரியத்தை சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அகாமயத. தைத்திரியத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மானந்த வள்ளி அப்படின்னு ஒரு வள்ளி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது சோ அகாமயத, அவர் ஆசைப்பட்டார், அந்த பரமாத்மா ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார் சுவாமி அப்படின்னா பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பல பிரஜைகளாக ஆவேன், நானே பல பிரஜைகளாக ஆவேன். அவர் என்ன பண்ணார்? ச தபோ தப்பியத, அவர் சிந்தனை செய்தார். சிந்தனை செஞ்சுட்டு என்ன பண்ணார்? ச தபஸ் தப்துவா, அந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இதம் சர்வம் அஸ்ருஜத, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நாம ரூபங்களா இருக்கிற எல்லாத்தையும் பகவான் கிரியேட் பண்ணார். கிரியேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எதிதம் கிஞ்ச, இந்த உலகத்துல எதெல்லாம் எம்எம்மா இருக்குமோ, மைன்யூட்டான பார்ட்டிகளா எதெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் அவர் தான் பண்ணார். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்ற எந்த இதுக்கும் சூக்ஷ்மமா என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குமோ எல்லாத்தையும் எத்கிஞ்ச, எந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குமோ ஒவ்வொரு எம்மமோ அது எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். படைச்சிட்டு என்ன பண்ணார்? தத் சிருஷ்டுவார், இந்த எல்லாத்தையும் படைச்சிட்டு பகவான் என்ன பண்ணார்னா தத்யேவ அனுப்ராவிஷத்து, அவர்தான் பாத்தீங்கன்னா உள்ள புகுந்தார். ரொம்ப அருமையான மந்திரம். யாருப்பா உள்ள இருக்கா அப்படின்னா அந்த பரமாத்மா தான் பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் படைச்சார். படைச்சிட்டு எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணார். தது அனுப்பிரவிஷ்ய, அவர் உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணி சச்ச தியச்ச அபவத் நிருப்தஞ்சா அனிருப்தஞ்ச நிலையனஞ்சா அநிலையனஞ்ச விஜானஞ்சா விஜானஞ்ச சத்தியம் ச அன்ருதம் ச சத்தியம் அபவத் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வள்ளி பிரம்மானந்த வள்ளின்னு பேரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 6வது அணுவாக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியில சொல்றது எல்லாம் பேதம், விவகார சத்தியத்துலதான் இந்த உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த விவகார சத்தியத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம அப்சல்யூட் ட்ரூத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பாரமார்த்திக சத்தியத்துக்கு வரோம் அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பரமாத்மா தான். நீங்களும் பரமாத்மா தான், இங்க இருக்கிற எல்லாம் பரமாத்மா தான், நானும் பரமாத்மாவா தான் இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா சமதர்சனம் வந்துராதா? நல்லா வந்துடும். என்னுடைய நண்பரும் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் தான், என்னுடைய சுகுருத்தும் பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான், உதாசீனா இருக்கிறவனும் பிரம்மஸ்வரூபம் தான், என்னோட சத்ருவும் பிரம்மஸ்வரூபம் தான், மத்தியஸ்தம் பண்றவனும் பிரம்மஸ்வரூபம் தான், என்ன துவேஷம் பண்றவனும் பிரம்மஸ்வரூபம் தான், சொந்தக்காரனும் பிரம்மஸ்வரூபம் தான், சாதுக்களா இருக்கிறவங்களும் பிரம்மஸ்வரூபம் தான், பாப்பிகளா இருக்கிறவங்களும் பிரம்மஸ்வரூபம் தான். அப்ப அவன் எதை பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பார்க்கிறான், பிரம்மத்தை பார்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முடியும். இதேதான் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு இப்ப யோகத்துக்குள்ளார போக போறோம். யோகத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா 29, 30வது ஸ்லோகம் திரும்பவும் பேச போறோம். இதே சர்வாத்ம பாவத்தை யோகத்தோட எண்டில சமாதிஸ்தனா இருந்துகிட்டு அவன் எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொல்ல போறோம். 29, 30 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 29, 30. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அத ஏவம் உத்தம பல பிராப்தையே. இவ்விதமா சொன்னது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த 9வது ஸ்லோகத்துல லாஸ்ட்ல சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த விதமா சர்வாத்ம பாவனையை எவன் அடைந்தானோ அவன் தான் யோகாரூடானாம் சர்வேஷானாம் அயம் உத்தம இத்தியர்த்தக. யோகாரூடர்களா இருந்தவங்க மத்தியில நிறைய பேர் யோகாரூடர்களா சமத்துவத்தை அடைஞ்சிருக்கலாம். நல்ல மனசு சமாதானத்துல இருக்கிற சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாத்தோட மத்தியிலையும்
இந்த விதமா சமதர்சனம் எவன் பார்க்கிறானோ, சமதிருஷ்டி எவன்கிட்ட இருக்கோ, சர்வத்தையும் பிரம்மமா எவன் பார்க்கிறானோ, பேதமில்லாம எவன் இருக்கானோ, அவன்தான் உத்தம இத்தியர்த்தம், அவன் தான் உத்தமமானவன். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா பேதம், ஜாதி பேதம் பார்த்துக்கிட்டு எவனாவது சன்னியாசி இருந்தான் அப்படின்னா சன்னியாசினாவே விட்டவன் அர்த்தம். பிண்டதானம் வச்சாவே பாத்தீங்கன்னா பேதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜாதி, நீதி, குல, கோத்திரம் எல்லாம் அவித்யாமயம். இதை பார்க்கிறவன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஞானியா இருக்க முடியாது. சர்வ ஜீவராசிகள்லையும் பரமாத்மாவை பார்க்கிறவன் தான் உத்தமமானவன் அப்படின்னு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 9வது ஸ்லோகத்தோட கடைசியில சொன்னார். சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறார், 10வது ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிறார் அவதாரிக்கா. அத ஏவம், ஆகையினால், ஏவம்னா இவ்விதமான, ஏவம்ன்றதுக்கு அர்த்தம் இவ்விதமான உத்தம பல பிராப்தை, யோகாரூடர்கள்ல உத்தமமான பலன் எது இருக்கோ அந்த பலனை பிராப்தி பண்றதுக்காக. அப்ப எனக்கு என்ன உண்டாகணும்? உத்தம பலன் எது? உத்தம பலனா சர்வாத்ம பாவம், பிரம்ம திருஷ்டி, சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்கறது, ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு பார்க்கறது தான் உத்தம பலம். இந்த உத்தமமான பலனை பாத்தீங்கன்னா பிராப்தி பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் இனிமே ஆரம்பிக்குது. 10வது ஸ்லோகத்திலிருந்து யோக அபியாசம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. அஷ்டாங்க யோகத்தை சமாதி அபியாசம் ஆரம்பிக்கப்படுகின்றது. சமாதி அபியாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ. ஏகாகீயத சித்தாத்மா, ஏகாகீயத சித்தாத்மா நிராசீர பரிக்ரஹः, நிராசீர அபரிக்ரஹः. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ. ஏகாகீயத சித்தாத்மா நிராசீர பரிக்ரஹः. யோகி என்ன பண்ணட்டும்? யோகினா யாரு? சமத்துவத்துல இருக்கிறவன் யோகி. அந்த யோகி என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்குது. யதசித்தாத்மா. யதசித்தாத்மானா என்ன அர்த்தம்? ஆத்மான்ற அர்த்தம் என்ன அர்த்தம் எடுக்கணும்? இந்திரியங்கள், தேகம், இதெல்லாம் ஆத்மானு பேர். இந்த இந்திரியம், தேகம், மனசு, இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த 3த்தையும் அடக்கியவனாக யதசித்தாத்மான்றதுக்கு அர்த்தம் தேகம், மனசு, இந்திரியங்கள், இந்த 3த்தையும் எத்தன அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனம் பண்ணவனா அடக்கியவன், நல்ல கண்ட்ரோல் பண்ணவனாக. நிராசீஹி, ஆசை இல்லாதவனா. என்ன சுவாமி ஆசை இல்லாதவன்? ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம். என்னது? சர்வ சங்கல்ப பரித்யாகி யோகாரூட ததோச்யதே பார்த்திருக்கோமா? அப்ப எல்லா சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணவன். எப்படி சங்கல்பத்தை தியாகம் பண்றது? இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் நாமரூபம் எல்லாம் பொய். இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான், எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. நாமரூபமா தெரியறதெல்லாம் தங்கம் தான் சத்தியம், நாமரூபமா இருக்கிற ஆபரணங்கள்லாம் பொய். அப்ப நான் இந்த உலகத்துல இருக்க நாமரூபங்கள் ஆசைப்பட முடியுமா? ஆசைப்பட முடியாது. அப்ப ஆசைன்றதே நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் தான் ஆசைப்படுறோம். இந்த வஸ்துக்கள் எல்லாம் வெறும் வேஷம், உள்ளுக்குள்ளார இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியறதெல்லாம் காட்சிகள், ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சா ஸ்கிரீன்ல தெரியறதெல்லாம் வந்து போகும். அப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறத நம்ம ஆசைப்படுவோமா? எனக்கு இந்த இது நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுவோமா? படமாட்டோம். அதே மாதிரி இந்த உலகம் மொத்தமும் பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல கல்பிதம், பிரம்ம தத்துவத்துக்கு மேல கல்பிதம். பகவான் மட்டும்தான் சத்தியம். அப்ப நீங்க எதையாவது ஆசைப்படுறதுன்னா எதை ஆசைப்படலாம்? சத்தியமானதை ஆசைப்படலாம். அப்ப ஆத்ம காமம் மட்டும்தான் இருக்கணும். ஆத்மாதான் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய்யானது அப்படின்னு ஆசைகளை என்ன பண்ணணும்? விட்டுட்டு நிராசீஹி. நிராசினா ஆசைகளை எல்லாத்தையும் விட்டவனாக. அதுக்கப்புறம் அபரிக்கிரக. அபரிக்கிரகம்னா என்ன அர்த்தம்? பரிக்கிரகம் அப்படின்னா வஸ்துக்களை ஸ்வீகாரம் பண்றதுக்கு பேரு பரிக்கிரகம் அப்படின்னு பேரு. அபரிக்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வஸ்துவையும் ஸ்வீகாரம் செய்யாதவனா. இப்ப சொல்றது எல்லாமே நிதித்தியாசனத்துக்கு போறவன்.
சமாதிக்கு போறவனுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கும்? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவை இருக்காது. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா மேல போத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் வச்சுக்க சொல்லியிருக்கு. மேல போத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம், கையில வந்து ஒரு தண்டம், ஒரு பிக்ஷா பாத்திரம், வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பல் போட்டுக்கலாம், பாதரட்சை போட்டுக்கலாம், இவ்வளவுதான். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்கிறதுக்கு அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப இந்த விதமா எந்த வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம, ஏன் ஸ்வீகாரம் பண்ணாம சுவாமி? அப்ப என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சித்தம் விக்ஷேபத்தை அடையும். அப்ப மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸா இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்கள் யாரு கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களையும் ஏற்காதவனா. அதே நேரத்துல அப்படிப்பட்ட யோகி, அப்ப யதசித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹ யோகி. அப்படிப்பட்ட யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு பாருங்க, யோகி இஞ்சித சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதக. அந்த முதல் லைனை வந்து நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ரெண்டாவது லைன்ல இருக்கிறது என்ன இருக்கு? ஏகாக்கி யதசித்தாத்மா. அந்த யதசித்தாத்மாவை முதல்ல கொண்டு வந்துட்டேன், நிராசி அதை கொண்டு வந்துட்டேன், அபரிக்கிரக இதெல்லாம் கண்டிஷன். முதல்ல இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட யோகி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாக்கி. ஏகாக்கி அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்யாவுக்கு 2 பேர் வேணும். படிக்கணும் அப்படின்னா 2 பேர் இருக்கணும். நீங்க இருக்கணும், நான் இருக்கணும். நீங்க அதே மாதிரி வந்து மனனம் பண்றதுக்கும் 2 பேர் இருக்கணும். சிரவணம் பண்றதுக்கு 2 பேர் இருக்கணும், மேல இருக்கணும். மனனம் பண்றதுக்கும் ஒருத்தருக்கு மேல இருக்கணும். ஏகாக்கியா தனிச்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகாக்கியா இருக்கணும். ஏகாக்கின்னு என்ன அர்த்தம்? தனிச்சவனா. எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ப்ல வந்து நிதித்தியாசனம் பண்ணலான்னு சொன்னா மண்டேலே கூட்டணும். அது மாதிரிலாம் கூட்டமா இருந்துகிட்டுலாம் பண்ண முடியாது. இப்ப ரமணாசிரமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா பண்றாங்களே, பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா கண்டிப்பா சாஸ்திர இதுபடி பண்ண முடியாது. தியானம் பண்ணலாம், ஆனா நிதித்தியாசனம் சம்பவிக்க. பலவிதமான தியானங்கள் இருக்குல்ல, ஏகப்பட்ட தியானங்கள் இருக்கு. சகுண தியானங்கள் நிறைய சம்பவிக்கும். சகுண தியானம் இது ஏதோ ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா கூட்டத்தோட கூட்டமா போய் உட்கார்ந்து பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். யாராவது வருவாங்க போவாங்க. நம்ம முன்னாடிலாம் போய் ரமணாசிரமத்துல முன்னாடி வந்த புதுசுல ரொம்ப நேரம் உட்காருவோம். போய் என்ன இதுனா மெதுவா நல்லா மனசு குவிஞ்சு வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போற சத்தம் கேட்கும், அவ்வளவுதான் போச்சு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேக் ஓபன் பண்ணி நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கடக்கிறேன்னு அந்த பிளாஸ்டிக் கவரோட சப்தம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆயிடும், நம்ம சப்தம் இது போயிடும். ஒருத்தர் அமைதியா அங்க தியான ரூம்ல வந்து ஒருத்தர் சத்தப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சத்தமா பேசிட்டு இருப்பார். அவர் சத்தம் போடாதீங்கன்னு சொல்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப வெளியில அந்த டயத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்திலே அம்மாவோட கோயில் இருக்கும். யாராவது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா மணியை போட்டு டும் டும்னு அடிப்பாங்க, மணி அடிப்பாங்க. அப்ப விதவிதமான மனிதர்கள் வந்து போயிட்டு இருக்க இடத்துல வந்து தியானம் சம்பவிக்குமா அப்படின்னா நீ எவ்வளவு வருஷம் உட்கார்ந்தாலும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப. மேலே ஏறும் கீழே இறங்கும், அது மாதிரி நடக்கவே நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகாக்கியா இருக்கணும். நிதித்தியாசனத்துக்கு போறவன் ஏகாக்கியா இருக்கணும், தனிச்சவனா இருக்கணும். சரி, தனிச்சவனா இருந்துகிட்டு ரகசி ஸ்திதா, ரகசியமான இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களோட சாதனை வேற ஒருத்தர் பார்க்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? காமன் மெடிடேஷன் ஹால்ல எல்லாம் உட்கார முடியுமா சாமி அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் தெரியுங்களா? நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்றேன். நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருவோம். உட்கார்ந்து நல்லா தியானமோ ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தியானம் பண்ணதுக்கு பிறகு உடனே கண்ணை திறந்து பார்ப்போம், நம்மளை யாராவது பாக்குறாங்களா, இப்படி பார்ப்போம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க ஒருத்தனும் பார்க்கலையே, நம்மள யாராவது பார்த்தாங்கன்னா ஓ பரவாயில்ல, நம்மள வந்து பார்த்துட்டாங்க, நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து. இந்த மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப ஸ்துதிய விரும்பக்கூடிய. சுவாமி இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க போல இருக்க, அப்ப அங்கீகாரம் கிடைச்சாச்சு, அகங்காரம் புஷ்டி ஆயிடும். நான் மெடிடேட்டர், ரொம்ப நேரம் உட்கார்றேன் அப்படின்னு. அப்ப தான் உட்கார்றத வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பார்க்காம இருக்கணும். பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சைக்காலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறவே விடாது. வெறும் அகங்காரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகாக்கியா இருக்கணும்,
அடுத்த கண்டிஷன் ரகசி ஸ்திதா, நல்ல ரகசியமான இடத்துல இருந்துகிட்டு சததம் ஆத்மானம் யுஞ்சீத சததம் இருக்குல்ல, அந்த யுஞ்சீத சததம் ஆத்மான், அந்த ரகசியமா இடத்துல இருந்துகிட்டு, சததம்னா கண்டினியூஸ்லி, சதா காலமும் தொடர்ந்து என்ன பண்ணணும் கேட்டா ஆத்மானம் இஞ்சீத, இந்த மனசை பாத்தீங்க அப்படின்னா, ஆத்மாவைனா என்ன அர்த்தம், மனசை, இந்த மனசை பாத்தீங்கன்னா அந்த கரணத்தை, மனதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்சியஸ்னஸ் தான் பரமாத்மா, நிர்குண நிராகாரம், வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, அகமகமகமகம்னு இருக்கிறது. அதுக்காக தான் நான் முன்னாடி ஸ்லோகத்துல எல்லாம் சொல்லிருக்கேன், பரமாத்மா எப்படி உள்ள புகுந்தார், அகமகம்னு புகுந்தார். உள்ள எப்படி பரமாத்மா இருக்கார், அகமாத்மா குடாகேஷக, அகமா இருக்கார். நான் 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 நம்ம ஸ்புரணமா ஸ்புரிக்குதே, உணர்வா இருக்கு பாத்தீங்களா, வெறும் அறிவா இருக்கிறது. அந்த கான்சியஸ்னஸ்லயே இந்த மனசை பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த மனசை அந்த கான்சியஸ்னஸ்லயே, அந்த கான்சியஸ்னஸ் தான் பரமாத்மா, இந்த மனசு தான் ஜீவாத்மா. இந்த மனசுன்ற ஜீவாத்மாவை இந்த பரமாத்மால பாத்தீங்கன்னா சதா காலமும் யுஞ்சீத, யுஞ்சீத அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பாத்தீங்கன்னா, யுஜ் சமாதவ்னு ஒரு தாத்து இருக்கு, யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. ரெண்டு தாத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த யுஜ் அப்படின்னு யோகம் அப்படின்ற சப்தத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இஞ்சீத்தன்றதுக்கும் அதே தாத்து தான். இதுல எதை எடுக்கிறது, இணைக்கிறத எடுக்கிறதா இல்ல சமாதி பண்றதை எடுக்கிறதா அப்படின்னா பதஞ்சலி முனிவர் ரொம்ப கிளியரா சொல்றார், இணைக்கிறது இங்க இல்ல. எங்கெல்லாம் நிர்குண தியானம் சம்பவிக்குதோ அந்த இடத்துல எல்லாம் யுஜ் சமாதோ அப்படின்ற தாத்து எடுக்கணும். சமாதி செய்வதில் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மாவை நான் அடைய போறதில்ல, பரமாத்மாவா நான் இருக்க போறேன். இந்த மனசு பாத்தீங்கன்னா வியோகம் ஆகணும். இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள்லாம் வியோகமாச்சு அப்படின்னா நான் நானா இருப்பேன், நான் தான் பரமாத்மா, வெறும் நான் நானா இருக்கிறது. அப்ப அதனால சமாதினா என்ன அர்த்தம், ஜீவாத்ம பரமாத்மனோஹோ சமதாவஸ்தா. இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் எப்படி பண்ணணும், சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் யோகம், சமாதி அப்படின்னு பேர். ஜீவாத்மா யாருன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா இந்த மனசு தான். இந்த மனசுல பாத்தீங்கன்னா இந்த மனசு ஜீவாத்மாவா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அகமகம் சொல்ல சுத்த ஆத்மா, வெறும் சாட்சி, அது உள்ள ஸ்புரணமா இருக்கு. அது எப்படி நிர்குண நிராகாரமா இருக்கோ அதே மாதிரி இந்த மனசையும் நிர்குண நிராகாரமா பண்றீங்க அப்படின்னா அப்ப சமதாவஸ்தா உண்டாயிரும். மனசும் இந்த கான்சியஸ்னஸும் ஒன்னா ஆகிறதுக்கு பேரு என்ன பேரு, சமாதின்னு பேரு. அந்த விதமாக இந்த மனதை பாத்தீங்கன்னா பரமாத்மாவோடு யுஞ்சீத அப்படின்னா சமாதானத்தை அடைய செய்ய வேண்டும். சமாதானம் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். தாரண தியான சமாதி, முதல்ல தாரண பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வெறும் கான்சியஸ்னஸ் தியானம் பண்ணணும். மெதுவா 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 அதுலயே சமாதி நிகழணும். இந்த மூணும் நடக்கணும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சொல்றார், சதா காலமும் என்ன அர்த்தம் சுவாமி, திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாமா சாமி, வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடலாமா, வேலை இருக்கு, ஆபீஸ் போகலாம், அந்த போகலாம், இந்த வேலையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு தான் நிதித்தியாசனம். அதுக்காக சொல்றோம், இது நிர்குண தியானத்துக்கு நிதித்தியாசனம் தான் இந்த உலகத்திலேயே கடைசி கர்மா. இந்த உலகத்துல உங்களுடைய ஜீவ யாத்திரையில கோடிக்கணக்கான இதுல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், கோடிக்கணக்கான கர்மங்கள் பண்ணியிருக்கோம். இந்த எல்லாத்துக்கும் எண்டு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம். இதுக்கு வந்தாச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பேக் திரும்ப இதுக்கெல்லாம் இல்லை, சம்சாரத்துக்கு போறதுக்கோ செய்ய வேண்டியதோ எதுவும் இல்லை. அப்ப நிதித்தியாசனத்துல போறவன் ஆத்மானுபூதி வரைக்கும் சமாதி வரைக்கும் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும், அந்த பிரம்மத்தை பிராப்தி பண்ற வரைக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் சமாதி அடையணுமோ அது வரைக்கும் சததம் ஆத்மானம் இஞ்சித, சதா காலமும் ஆத்மாவோடு பாத்தீங்கன்னா சமாதானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப வரக்கூடாது. ரமணாசிரமத்துல எல்லாம் டைம் போட்டு நான் காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் போவேன், ஆத்ம தியானம் பண்ணுவேன். அப்புறம் சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஆத்ம தியானம் பண்ணுவேன். ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. டைம் போட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரமண பகவான் பாத்தீங்கன்னா கேவல இருந்த போது டைம் போட்டுலாம் பண்ணல.
பாதாள லிங்கத்துல இருக்கும்போது வந்து டைம் போட்டு 1 மணி நேரம், காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நிதித்தியாசனம் பண்ணலாமா சுவாமி? இல்ல. நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தியானித்தலுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்னு பேர். அதுதான் இங்க சததம்ன்ற வார்த்தையில சொல்றேன். சததம்னா என்ன அர்த்தம்? பிரேக் போட்டுலாம் நிதித்தியாசனம் இல்லை. வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலைதான். அல்பமான தூக்கம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அது கூட தேவை இருக்காது. 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அகம்னு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த அகத்தோட இணைக்கிற வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுஞ்சீத அப்படின்னா என்ன அர்த்தம்னா கமாண்டிங் பண்றார். இணைக்க வேண்டும், இணைப்பாயாக அப்படின்னு கமாண்ட் பண்றார். அப்ப நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும்? கண்டிஷன்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. என்னென்ன கண்டிஷன்? இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணவனா, தேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கணும், யதசித்தாத்மா. 2வது ஆசை இல்லாதவனா இருக்கணும், நிராஷிஹி. 3வது வந்து பரிகிரகமே இல்லாதவனா இருக்கணும். அப்படிப்பட்ட யோகி ஏகாக்கியா இருக்கணும், தனிச்சவனா இருக்கணும். ரகசிஸ்திதக, ரகசியமான இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்துகிட்டு நிதித்தியாசனத்தை பண்ணட்டும். கிரகஸ்தர்கள் சம்பவிக்குமா? ஆச்சாரியார் முதல்லயே சொல்லிட்டார். நான் அதனால தான் சொல்றேன், ஞானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து வேதாந்த பாட்டம் சிரவணம் பண்ணலாம். அதே மாதிரி உட்கார்ந்துட்டு கம்பேர் ஸ்டடிஸ் மனனம் பண்ணலாம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போய் நான் ஆத்மானுபூதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீட்டுல இருந்துகிட்டு சம்பவிக்காது. இந்திரிய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வீட்டுல இருந்துகிட்டு, வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே நீங்க இருப்பீங்க. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். வீடுனா அப்படி தானே, விட்டு கொடுத்து போறதுன்னு வீடு. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா வீட்டில் இருக்க முடியாது நீங்க. அப்ப வீடுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஹிதமா இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறது. ஒருத்தரோட விருப்பத்தை எல்லாத்தையும் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே போயிட்டு இருக்கோம் வீடுனா. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்திரிய நிகிரகம் நடக்காம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் டிவி போட்டு பார்த்துட்டு இருக்காரு, அப்பாவும் அம்மாவும் வயசானவங்களா இருக்காங்க, அவங்க சீரியல் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சீரியல் வந்து சவுண்ட், நீங்க என்னதான் ரூவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்தாலும் சீரியல் சவுண்ட் கேட்குது. எப்படி முடியும்? இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நிதித்தியாசனத்துல இருக்கும்போது வெறுமனே உப்பு இல்லாம காரம் இல்லாம வெறும் யோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு நம்மளால சாப்பிட முடியாது, இந்திரியங்களை நிகிரகம் பண்ற மாதிரி. வீட்டுல படுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு ஏசி போட்டிருக்கு, வெயில் காலம். நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசிலாம் இல்லாம நேச்சுரல் இதுலயே இருக்கணும், இந்த இந்திரியங்களை வந்து வசப்படுத்தணும்னு நினைக்கிறோம். முடியுமா? முடியாது. ஹஸ்பண்ட் நினைச்சா ஒய்ஃபுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒய்ஃப் நினைச்சாங்கன்னா ஹஸ்பண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பெட்ல படுக்காம தரையில படுக்கணும், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா படுக்க முடியுமா, என்ன பைத்தியமானு கேட்பாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 100% யதசித்தாத்மாவா இருக்க முடியாது வீட்டுல இருந்துகிட்டு. கிரகஸ்தன் இதை பண்ண முடியாது. அப்புறம் நிராஷிஹி, ஆசை இல்லாம இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுரம், இப்போ ஏதோ ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, கொஞ்சம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, வேற ஏதோ ப்ராப்ளம், சுகர்னால ரொம்ப அவஸ்தப்படுறார், பிளட் ப்ரெஷர்னால ரொம்ப அவஸ்தப்படுறார். ஒய்ஃபுக்கு என்ன இருக்கும்? ஐயோ இவருக்கு கஷ்டப்படுறாரு, இவர் கொஞ்சம் நல்லா ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசை வருமா? குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு ஆசை வரும்ல, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோமா? பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஆசைப்படலைன்னா கூட மற்றவங்களுக்காக என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுவோம். அப்ப கிரகஸ்தரா இருந்துகிட்டு ஆசை இல்லாம இருக்க முடியாது. வீட்டுல இருக்கீங்கன்னா கொஞ்சமாவது ஆசை இருக்கதான் செய்யும். அப்ப நிராசி சம்பவம் இல்லை. அதுக்கப்புறம் பரிகிரகம் இல்லாம இருக்க முடியுமா? வீடுனா என்ன தொடச்சு வச்ச மாதிரியா இருக்கணும்? சன்னியாசி இருக்கிற இடம் வேணா தொடச்சு வச்ச மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இருக்கதான் செய்யும். அந்த வஸ்துக்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த புஸ்தகத்தை நாளைக்கு தான் கிளீன் பண்ணணும், இந்த 3 நாள் லீவ்ல. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணி வச்சேன். திரும்பவும் டஸ்ட் வந்துருச்சு, அவ்வளோ டஸ்ட். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். புஸ்தகங்களை மெயின்டைன் பண்றதே கஷ்டமா இருக்கு, இதையே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப வீடுன்னு இருந்துச்சு அப்படின்னா
வீட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களும் இருக்கும். பெண்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு, தொடச்சு. அப்ப வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறோம், வாங்குறோம், மெயின்டைன் பண்றோம், பாதுகாக்கிறோம், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மோட்டார் இருக்கு அப்படின்னா ரிப்பேர் ஆயிடுது. எலக்ட்ரிசிட்டி இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் தொங்கி இபி போஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர இது வந்து பாத்தீங்கன்னா தொங்கி போச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது ஷாக் அடிச்சிருமோ அப்படின்னு அதை வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கட்டணும். அதை குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூரையெல்லாம் பிச்சு போட்டு போயிடுச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு தார்பாலின் ஷீட் போடணும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டியால இருந்துகிட்டு இருக்கும் போதே மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நீங்க தான் உங்களுக்கு பிரசுத்தமாச்சு, கரண்ட் பில் கட்ட போகணும், எல்லா பில்லும் கட்டணும், ஹவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டுறதுக்கு போகணும், ஆதார் இருக்கு அப்படின்னா அதை ரினிவல் பண்ணணும். என்ன காரியம் சுவாமி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணாம இருக்க முடியாது. அபரிக்கிரகம் பொருள்களை சேர்க்கறதுன்றது இயல்பாவே கிரகஸ்தர்கள்ட்ட நடக்கும். வீடுனா அப்படிதான் இருக்கும், தப்புன்னு சொல்லல. இதை வீடுனா இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ஏகாக்கியா இருக்க முடியுமா? வீட்டுல 4 வீடுனா ஏகாக்கியா இருக்கிறதா வீடு? தனியா இருந்தா அது வீடு இல்லை. அப்ப வந்து ஏகாக்கியா இருக்குன்றது சம்பவிக்காது. ரகசிஸ்திதக ரகசியமா எங்கேயா போய் உட்கார முடியுமா? அப்ப நான் கிரகஸ்தனால ரகசியமா போய் உட்கார முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம்ன்ற தியானம் வேற. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஓங்கார ஜபம் கொடுக்குறேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போராடிட்டு நீங்க பண்ண வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு தெரியும். நீங்க ஓங்கார ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மற்ற சிந்தனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளார வரும். வீட்டுல நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் உங்களை பாதிக்கும். ஒரு பிராணாயாமத்தையோ ஒரு இதையோ ஜபத்தையோ பண்ண முடியாது. இப்ப நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன தெரியுங்களா? ஏன் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுங்களா? வீடியோவை ஆட்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க பின்பக்கம் வந்து முன்னாடி. அப்போ ஒரு சிரவண காலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஏகாந்தமா இருக்க முடியல. ஒரு ஜபதபத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாந்தமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க முடியல. அப்ப வந்து நிதித்தியாசனத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கணும் அப்படின்னா ஏகாந்தம் தான் முக்கியம். அந்த ஏகாந்தம் கிரகஸ்தாசிரமத்துக்கு முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணுங்க. வீட்டுல இருக்கு சிரவணம் பண்றதுக்கு, மனனம் பண்றதுக்கு, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு நல்லா முடியும். ஆனா நிதித்தியாசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தினால மட்டும்தான் சம்பவம். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் யோகி அப்படின்னா தியாயின்னு அர்த்தம். ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், தியானிக்கின்றவன். யோகின்றதுக்கு அர்த்தம் தியானம் செய்பவன், அதையே இயல்பா வச்சிருக்கிறவன், சீலமா வச்சிருக்கிறவன் யோகி. யோகத்தையே சீலமா வச்சிருக்கிறவன் யோகி, தியாயி அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான்? யுஞ்சீத அப்படின்னா என்ன அர்த்தம்? நினி பிரத்யாந்தம்னு பேரு. ஒரு நினி பிரத்யாந்தம்னு ஒரு பிரத்யம் இருக்கு. அது போட்டீங்கன்னா யோகத்தோட நினி பிரத்யாந்தம் சேர்த்தினா யோகி, தண்டத்தோட நினி பிரத்யாந்தம் போட்டீங்கன்னா தண்டி. அதே மாதிரி யோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வந்து யோகி. யோகினா என்ன அர்த்தம்? தியாயி, தியானம் பண்றவன், சதா காலமும் தியானம் பண்றத நேச்சுரலா வச்சிருக்கிறவன். அவன் என்ன பண்ணிட்டோம்? யுஞ்சீதன என்ன அர்த்தம்? சமாதத்யாத், சமாதானத்தை அடைய செய்ய வேண்டும், சமாதானத்தை பிராப்தி பண்ணட்டும். சமாதானம் என்ன அர்த்தம்? சமதாவஸ்தா. இந்த கான்சியஸ்னஸோட சமாதியை அடைய செய்யட்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் போட்டா சுவாமி காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நிதித்தியாசனம், இல்ல மாசத்துக்கு ஒரு 10 நாள் நிதித்தியாசனம், மீதி 20 நாள் வந்து எல்லா விவகாரத்திலையும். அப்படி இல்லை, சததம். சததம்னா என்ன அர்த்தம் எடுக்கிறார்? சர்வதா, சர்வதான்னு போட்டார். எல்லா காலத்திலையும், டைம் பவுண்ட்லாம் இல்ல. சிரவண காலத்துல இப்ப காலையில ஒரு கிளாஸ், சாயந்தரம் ஒரு கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருக்கு. மனனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தூல மனனம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருக்கு. சூக்ஷ்ம மனனத்துக்கு போனீங்கன்னாவே, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றது ஸ்தூல மனனம். உட்காந்து 4 புக்கை வச்சுக்கிட்டு பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் இருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, கட்டோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாத்துலயும் நம்ம ஒவ்வொன்றா போனோம் அப்படின்னா எல்லாத்துலயும் நீங்க வந்து கம்பேர் ஸ்டடி பண்றதுக்கு உட்கார்ந்து பண்ணலாம். டைம் போட்டு பண்ணலாம். காலையிலயும் சாயந்தரமும் மனனம் பண்றேன் அப்படின்னு பண்ணலாம். ஆனா நேத்தின்ற சூக்ஷ்ம மனனம் போனீங்கன்னாவே
நேத்தி நேத்தி அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன தெரியுங்களா? நித்தியம் வீப்சயோகோன்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோகி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாக்கரண சாஸ்திரத்துல எங்க ஆச்சாரியார்கள் சொல்லுவாங்க நித்தியம் வீப்சயோகோன்னு ஏன் நேத்தி நேத்தின்னு 2 வாட்டி சொல்லணும்? நேத்தி பண்ணணும்னு சொன்னா போதாதா? ஏன் நேத்தி நேத்தி பண்ணணும்னு ஏன் சொல்லியிருக்கு? இது இல்லைன்னு சொன்னா போதாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி 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 நேத்தின்னு ஒவ்வொரு தாட்டையும் பண்ணணும். அப்ப நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி மனநத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல்மோஸ்ட் நிதித்தியாசனம் மாதிரி தான் அது. கண்ண மூடி உட்கார்ந்து ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல இது இல்ல இது இல்ல இது ஆத்மா இல்ல இது ஆத்மா இல்ல இது ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரா என்னது? சூக்ஷ்ம மனனம், நேத்தி நேத்தின்னு பேர். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ண வேண்டியது. நித்தியம்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம். அப்ப கம்பேர் ஸ்டடிஸ் கூட நீங்க என்ன பண்ணீங்க? காலையில சாயந்தரம் பண்ணலாம். ரிஷிகா இதுல வந்து காசில எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னோட சீனியர் சாதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் ரொம்ப சூப்பர் சீனியர்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து காசியில வந்து பாத்தீங்கன்னா சில மடங்கள் இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 3 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 3 மணிக்கு ஒரு நல்ல வித்வான்களா இருப்பாங்க. எல்லா சாதுக்களும் சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சனத்தை எடுத்துக்கிட்டு இது என்ன சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு வச்சனத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லா இப்ப நான் சொன்ன பிரவேச சுருதின்னு ஒண்ணு சொன்னேன். அவர் தான் உள்ள பிரவேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை பத்தி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபுல்லா விசாரம் பண்ணுவாங்க. இதுல சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறது. அப்ப கம்பேர் ஸ்டடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் 2 மணி நேரம் வந்து கம்பேர் ஸ்டடி பண்றோம், மனனம் பண்றோம்னு சொல்லிக்கலாம். ஆனா சூக்ஷ்ம மனனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாட்டுலயும் பண்ணணும். தாட்டு எப்ப இருக்கு? தாட்டு தான் வந்துகிட்டே இருக்க. அப்ப தாட்டு எப்பெல்லாம் தாட்டு வந்துகிட்டு இருக்கோ அப்பெல்லாம் நேத்தி நேத்தி நேத்தின்னு பண்றதுதான் சூக்ஷ்ம மனனம். அப்ப அந்த சூக்ஷ்ம மனனத்தை பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனும் என்ன பண்ணுவான்? 24 மணி நேரமும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் இருக்கு. அந்த ஸ்புரணத்தோட இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு வைக்கிறது. வெளி விஷயங்களுக்கு போகாம இந்த மனத்தை வந்து பாத்தீங்கன்னா அகமகம்ன்ற ஸ்புரணத்துல வைக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அப்ப நிதித்தியாசனத்தை சமாதத்தியாத்னா இந்த மனதை இந்த ஆத்மாவோடு சமாதானம் செய்வாயாக. அதுக்கப்புறம் சததம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வதா. ஆத்மானம் அந்த கரணம். ஆத்மானம் சததம் ஆத்மானம் இருக்கு. ஆத்மானம்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஆத்மாவை இந்த இடத்துல அந்த கரணம் எடுக்கணும், இந்த மனசுன்னு எடுக்கணும். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆத்மாவோடு சுத்த சைத்தன்யத்தோடு பிரம்மத்தோடு கான்சியஸ்னஸோட சமாதானம் படுத்தணும். மனசு தானே விஷம அவஸ்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் சதா ஒரே ரூபம் தான். இந்த நானுக்கு பக்கத்துல இருக்க இந்த மனசு தான் நிறைய சித்த விக்ஷேபத்தை அடையுது, நிறைய தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நானோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த நானோட இந்த மனசை சமாதானப்படுத்தட்டும். எப்படி? ரகசி ஸ்திதா. ரகசின என்ன அர்த்தம்? ஏகாந்தே. ஏகாந்தத்துல இருந்துகிட்டு. ஏகாந்தம்னு என்ன சுவாமி? கிரி குஹாதௌ ஸ்திதா. எங்கேயாவது கிரி குஹ எங்கேயாவது இருந்துகிட்டு, ஒரு மலையில இருந்துகிட்டு, அதே நேரத்துல குகையில இருந்துகிட்டு, ஏதாவது ஒரு குகைகள் இருக்கும், அந்த குகைகள்ல இருந்துகிட்டு ஸ்திதா ரகசியமான இடத்துல இருந்துகிட்டு, நதிக்கரையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மலையோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குகையோ இது மாதிரி இடத்துல வீட்டுல இருந்துகிட்டுன்னு சொல்லல. பாத்தீங்களா? நிதித்தியாசனம் வீட்டுல இருந்துகிட்டு பண்ண முடியாது. கரெக்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிச்சது. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு மாமி இருக்காங்க. மாமி வீட்டுல வந்து ஒரு மெய்டு. அவங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 7:15 வருவாங்க. டொம்மு டொம்மு டொம்முன்னு துணி துவைப்பாங்க, பாத்திரத்தெல்லாம் டம்மு டம்முன்னு போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நாதபிரம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டா அந்த டோரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண. அப்ப பக்கத்துல இருந்துக்கிட்டு நம்ம பாடமே படிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நான் தியானத்துக்கு உட்காரும் போதுதான் பக்கத்துல வந்து ஒரு கீழ் வீட்டோட ஏசி இது வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆயிருக்கு. அது ஏசி மிஷின் ஓட ஆரம்பிக்கும், டர்ன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப மனசுக்குள்ளார வந்து அகம் அகம்ன்றதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா டர்ன்னு ஏசியோட மிஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்.
ஒரு ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கண்ண மூடி உட்காரலான்னு பார்த்தா ஒரே ஆட்டோ சப்தம், டர்ரு 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 டர்னு ஆட்டோ இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு, டிஸ்டர்பாவே இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு உட்கார முடியல. அப்ப இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சொசைட்டிக்குள்ளார இருந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோ இப்போ ஸ்பெஷல் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்குமா, அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேருக்கு தான் வால் இருக்கு. பக்கத்து வீட்டுல பேசுனா இந்த வீட்டுல கேக்குது, பக்கத்து வீட்டுல ஓப்பன்ல இருக்க மாதிரி எல்லாம் சத்திரத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்ப அபார்ட்மெண்ட் எல்லாம் சத்தம் கேக்குது. என்னங்க நான் ஒரு வீட்டுல போய் தங்கினேன், என்னங்க பக்கத்து வீட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. ஆமா சாமி அப்படிதான். இங்க நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் அங்க கேட்கும், அங்க பேசுறதெல்லாம் இங்க கேட்கும். ரொம்ப வால் வந்து ரொம்ப தின்னா வச்சிருக்கான். அப்ப அங்க இருந்துட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல போய் ஜி கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணிட்டு வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா இருந்துகிட்டு பண்ண வேண்டிய காரியத்தை வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு நம்ம பண்ண முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு ரகசியமா இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லு. ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா 51வது ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18, 51, 18, 51, 52 2 ஸ்லோகம் எடுத்துங்க. 52 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு குளோசஸ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரகசி ஸ்திதகன்னு சொல்லுது. 52ல வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயம் 52வது ஸ்லோகத்துல இதே விஷயம்தான், தியான யோகத்துல இருக்கிறதா அங்க வரப்போகுது. அங்க சொல்றாரு விவிக்த சேவி லகுவாசி யதவா காயமானசா தியான யோக பரோ நித்தியம் வைராகியம் சமுபாசிரிதகன்னு சொல்லுது. அந்த ஸ்லோகத்துல சொல்லுது விவிக்த சேவின்னு ஒரு வார்த்தை இருக்கு. விவிக்த சேவினா என்ன சுவாமி அப்படின்னா ஏகாந்தம்னு அர்த்தம், ரகசியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்க ஆச்சாரியர் சொல்றாருல ரகசி ஸ்திதகைக்கு என்ன சொல்றாரு ஆச்சாரியார் சங்கரர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிரி குஹாதவ், மலையிலையோ இல்ல குகை முதலிய இடத்துலயோ இருந்துக்கணும்னு. அந்த 18வது அத்தியாயத்துல இருக்க ஸ்லோகத்துல சொல்றாரு விவிக்த சேவினா என்ன அர்த்தம் சுவாமி, ஏகாந்தம். ஏகாந்தம்னா எதை எடுக்கணும் சுவாமி அப்படின்னா அரண்ய காட்டுல, அப்புறம் நதிக்கரையில, அத நதிப்புலினா நதிக்கரையில, அப்புறம் கிரி மலைக்கு மேல, குஹாதீனு குகை முதலிய இடங்கள்ல, விவிக்தானு தேசானு தனிச்ச இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல இருந்துகிட்டு இந்த மனுஷ பயல்கள் என்னெல்லாம் சிந்தனை பண்றாங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 வீடு இருக்கு அப்படின்னா ஒரு இதுல அது எல்லாம் அங்க இருக்கிற தாட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். ஏகாந்தத்துல இருக்கணும், நதியில இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நதிக்கரையில இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இதெல்லாத்தையும் தாட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றது. ஒரு நதிக்கரையிலயோ ஒரு குளக்கரையிலயோ இருந்துகிட்டு நல்லா தியானம் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மரங்கள் அடர்ந்த ஒரு அரண்யத்துல இருந்துகிட்டு பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து நம்மளோட எண்ண அலைகள் மற்றவங்களோட எண்ண அலைகள் பாதிக்காது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஒரு குகையில இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நிதித்தியாசனத்துக்கு. ஒரு 20 நிமிஷம் நீங்க என்னைக்காவது ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ஸ்கந்தாசிரமம் இருக்கு, விருப்பாட்சி கேவ் இருக்கு. அந்த கேவ்ல போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நீங்க நினைப்பீங்க 20 நிமிஷம் தான் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க 20 நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னு. கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். இதே வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆசனத்துல உட்கார்ந்துட்டு நினைப்பீங்க நம்ம 1 மணி நேரம் தியானம் பண்ணிருக்கோம்னு நினைப்பீங்க. கடைசியில பார்த்தா 1 மணி நேரம் இருக்காது, 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குகையிலையோ நதிக்கரையிலையோ கோயில் மண்டபத்திலையும் ஏகாந்தமான இடத்துல இருந்துகிட்டு நீங்க தியானம் பண்ணும் போது டைமை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணிட்டு அதிகமான சமயம் உட்கார்ந்ததே தெரியாம இருக்க முடியும். ஆனா வீட்டுக்குள்ளார இருந்துட்டு பண்ணினீங்கன்னா பெரிய 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும். 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணி ஐயோ நொந்து போயிடும். இதை கோயில்ல போய் உட்கார்ந்து பாருங்க, ஏகாந்தமா 1000 கால் மண்டபம் இருக்கும். 1000 கால் மண்டபத்துலலாம் இப்ப யாரும் வர்றதே இல்லை, நமக்காகவே வச்சிருக்கான். இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. 1000 கால் மண்டபத்துல ஒரு தூணுக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறைவா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு வெளியிலிருந்து பார்த்தா யாரும் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. நல்லா உட்கார்ந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ இதா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும். அப்ப என்னன்னா தியானத்துக்குன்னு சில இடம் இருக்கு. அதான் சொல்றாரு விவிக்த சேவியா இருக்கிறதுன்னு பேரு. ஏகாந்தமா ரகசியமான இடத்துல இருந்துகிட்டு சன் அந்த விதமா இருந்து கொண்டு ஸ்திதக சன் ஏகாகி
ஏகாக்கின்னு ஏன் சொல்லணும் சாமி அப்படின்னா அசகாய அசகாய. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், மனைவி முதலியவர்களோட சகாயம் வந்து நிதித்தியாசனத்துல தேவைப்படாது. வீட்டில் இருக்கும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா சகாயம் வேணும். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன். எனக்கு ஒரு நல்ல கப்பல் தெரியும். அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாடி வந்து அவ்வளோ சரியில்லை, நிறைய ரோகம் அது இதெல்லாம். அவர் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆள். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒய்ஃப் எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் எல்லா சேவையெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாமா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு மாமா தான் காஃபி போடுவார். மாமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். பால் பாக்கெட் வந்தோன்னா அதை வாங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி போட்டு, ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா முடியல அவங்களுக்கு வந்து காஃபியை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி, காலையில் டிஃபனும் பண்ணி, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வீட்டில் இருக்கும்போது கணவனுக்கு ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு கணவன், ரெண்டு பேரும் அந்த உலகத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சகாயம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காங்க நல்லா. ஆனா நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சகாயம் ஏதாவது தேவை இருக்கா? அகம்ன்ற நிக்கிறதுக்கு சகாயம் வந்து பாத்தீங்கன்னா யாரு தேவை? உங்க தேகம், மனசு, இந்திரியங்கள், இவங்க தான் பந்துவா இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாம. வெளியில இருக்கிற பந்துக்களோ இல்ல வெளியில இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்போ நமக்கு வந்து அகம்ல நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்ப ஏகாக்கியா நிதித்தியாசனத்துல போகும்போது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட இரு. வானப்பிரஸ்தத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன் பையனை கூப்பிடு, பெரிய பையனை கூப்பிடு. பெரிய பையனை கூப்பிட்டு, அப்பா உன் பையன் உன் ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வச்சு அவங்கள சேவை பண்ணிட்டு அப்படின்னு ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பையனோட வீட்டுக்கு அனுப்பிடுறது. பையன் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட வீட்டுக்கு, ஒய்ஃபோட தம்பியோட வீட்டுக்கு அனுப்பிடுறது. போய் இருந்துக்கோ, சௌக்கியமா இருந்துக்கோ, நான் நிதித்தியாசனம் போறேன் அப்படின்னு சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு, வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு அப்புறம் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஏகாக்கியா திரிய வேண்டியது. ஏகாக்கியா என்ன பண்றது? ஏகாந்தமா போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஆத்ம தியானத்தை பண்ணணும். அப்ப நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட சகாயம் தேவையில்லை. அதுதான் இங்க ஆச்சாரி சொல்றாரு. ஏகாக்கின்றதுக்கு மீனிங் அசகாய அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சொல்றாரு, ரகசிஸ்தித ஏகாக்கீச்ச இது விசேஷனாத். ரெண்டு சப்தம் இருக்கு. ரகசியமான இடத்துல இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் ஏகாக்கி தனிச்சவனா இருந்துகிட்டு அப்படின்னு ரெண்டு வச்சனத்தை சொல்றத வச்சுக்கிட்டு, விசேஷனம் ரெண்டு அட்ஜெக்டிவ் சொல்றத வச்சுக்கிட்டு சந்நியாசம் கிருத்வா இத்தியர்த்தக. ஆச்சார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், சந்நியாசம் பண்ணிக்கிட்டு. அப்போ சுவாமி யாராவது ஸ்திரீகள்லாம் கேட்கலாம், சாமி நாங்க என்ன பண்றது? அதனால தான் நான் எல்லாத்துக்கும் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறது, சிட்டி உள்ள ஏதோ படிக்கிற காலத்தில் குழந்தைங்களுக்காக என்ன பண்ணீங்க, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, போகிறது வரத்துக்கெல்லாம் வசதியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம தேடி பார்த்து சொசைட்டிக்காக நம்ம நிறைய இடத்த மாற்றிக்கிட்டோம் சிட்டிக்குள்ளே. அப்போ ஒரு வானப்பிரஸ்தத்துக்கு வரீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு என்ன கேடு? நல்ல ஒரு கோயில் ஏகாந்தமா, கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் எவ்வளோ அருமையான கோயில். திருவண்ணாமலை மாவட்டத்துல அவ்வளோ கோயில் இருக்குது. ஒரு கோயில் பக்கத்துல வந்து இருந்துகிட்டு நீங்க படிக்கிற காலத்துக்கு வந்து எங்கெங்கேயோ போனீங்கல்ல, வேலைக்காக வந்து ஊரா சுத்தினீங்கல்ல, பாம்பே, டெல்லி, அமெரிக்கா, லண்டன் அப்படின்னு எங்கெங்கேயோ போனீங்கல்ல. அப்ப நிதித்தியாசனத்துக்கும் இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கும் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும்ல. அப்ப நிதித்தியாசனத்துக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு அனுஷ்டானத்துக்கு பண்ணணும்னா ஒரு 55 வயசுக்கு மேல நீங்க என்ன இடத்த செலக்ட் பண்ணிக்கணும்? சிட்டிக்குள்ளாரையா இருப்பீங்க நீங்க. அப்ப ஈஸ்வரனை எப்படி பிராப்தி பண்றது? ஒரு கோயில்ல பக்கத்துல வந்து ஒரு வீடு அக்ரஹாரம் மாதிரி கோயில் பக்கத்துல முதல் பிரகாரம் இருக்கும். அங்க வந்தீங்கன்னா குதிச்சா வந்து கோயிலுக்குள்ளார குதிக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்துட்டு காலையில சந்தியா ஜபத்தையும் சந்தியாவந்தனத்தையும் கோயிலுக்குள்ளார பண்ணணும். அப்புறம் சுவாமியை சேவிக்கணும். காலையில இருந்து ஆரம்பிச்சு திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பள்ளியறை பூஜை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட இதுலெல்லாம் கலந்துக்கணும். இது மாதிரி நிறைய நீங்க இதெல்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல கோயில்கள் எல்லாம் உள்ளூர்காரங்க இந்த ரெண்டுத்திலயும் கலந்துப்பாங்க கடைசியில முடிக்கும் போதும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா கோயிலுக்குள்ளார இருந்துட்டு இருக்கலாம், வெளியில விவகாரமே தேவையில்லாம இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், சிட்டிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே 4 குத்தலாம் போலதான் இருக்கும். எல்லாம் புத்தி கெட்டதானே, யாருக்குமே புத்தி இல்லை, சொல்லிக் கொடுக்கவே இல்லை யாரும். வயசான காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை சார்ந்தும் நல்ல சத்சங்கத்திலையும் ஒரு தியானம் ஜபம் இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சம்பவிக்கும் உங்களுக்கு.
ஆச்சாரியர் சொல்றாரு ரகசிஸ்திதகன்னா என்ன அர்த்தம்? நல்லா வந்து ஏகாந்தமா இருங்க. ஸ்திரீகளாக இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்துல இருந்துகிட்டு கோயிலுக்குள்ளார போய் உட்கார்ந்துருங்க, பூஜைகளை கலந்துங்க. மண்டபங்கள் இருக்கு, நல்லா ஆனந்தமா ஏகாந்தமா இருக்கு. சிட்டிக்குள்ளார கோயிலோன்னு உடனே பெரிய பெரிய சிட்டியை தேடாதீங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத நல்ல மிதமான கோயில்கள்லாம் இருக்கு. திருவையாறுக்கு போய் பாருங்க. திருவையாறு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான கோயில். எவ்வளவு கோயில் இருக்கு. அந்த நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ கோயில்கள் ரொம்ப சாநித்தியத்தோட ரொம்ப கம்மியா இருக்கும். காஞ்சிபுரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயிலுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ கோயில். பக்கத்துல இருந்துகிட்டு தவி குதிச்சா கோயிலுக்குள்ளார குதிக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்திரீகள்லாம் அப்படி இருந்துகிட்டீங்க அப்படின்னா உள்ள ஏகாந்தமா உட்காந்துட்டு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கலாம். ஹஸ்பண்டை பார்த்து சொல்லலாம், போங்க நீங்க போய் சன்னியாசம் பண்ணி இந்த ஜென்மத்துல இருந்து விடுபட்டு போங்க அப்படின்னு ஒய்ஃபை ஹஸ்பண்டையும் அனுப்பிட்டு. ஐயோ, நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து பெரிய பாரம். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னு அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அப்பா ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னா. உண்மையிலேயே அதான், உண்மையிலேயே அதான். ஒருத்தர் பவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாண்டேஜ். நீங்க எப்போவாவது ஒருத்தர் விடுபட்டாதான் உங்களோட காரியத்தை நீங்க பண்ண முடியும். சாஸ்திரமே சொல்லுது, வானப்பிரஸ்த வரைக்கும் 2 பேர் சேர்ந்துருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, தனித்தனியா இருந்துக்குங்க. தனித்தனியா இருந்துகிட்டு என்ன பண்ணுங்க, ரகசிஸ்திதக ரகசியமான இடத்துல இருங்க, ஏகாக்கியா இருங்கன்னு 2 விசேஷணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லுது, சந்நியாசம் கிருத்வா இத்தியர்த்தக, சந்நியாசம் பண்ணிட்டு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தமாகிறது. கிரகஸ்தாசிரமத்துல ரகசியமா இருக்க முடியாது, கிரகஸ்தாசிரமத்துல ஏகாக்கியா இருக்க முடியாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆச்சாரியர் சொல்ற யதசித்தாத்மா, 2வது லைனுக்கு வர. யதசித்தாத்மான்னு என்னது? சித்தம். சித்தம்னா மனசு, அந்த கரணம். சித்தம்னா அந்த கரணத்தை எடுக்கணும், மனசை எடுத்துக்கணும். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் எடுக்கணும், யத சித்த ஆத்மா. சித்தம்னா மனசு, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் தேகா ச சையதௌ. அந்த யதன்றதுக்கு அர்த்தம் சையதௌ, நல்லா கண்ட்ரோல் பண்ணி தேகத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணம்ன்ற மனசையும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரீயாக இருப்போமா, விரத காலம்னு ஒன்று இருக்குது. நான் பல காலம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுந்தரையிலேயே படுத்து, ரிஷிகேஷ்லேயே வெறுந்தரையிலேயே படுத்து பழகியிருக்கேன். நான் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துண்டை விரித்து படுக்கிறது, இல்லை அப்படின்னா வந்து வெறுமனே படுக்கிறது, வெறுந்தரையில் படுக்கிறது. அது ஒரு அபியாசம். அது அப்போ வெறும் தரையில் படுத்தா குத்துமே சாமி, உடம்பு இதாக இருக்குமே, தரையில் ஹார்டாக இருக்குமே சாமி. ஆமாம், அதான் பழகிறது. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் போட்டுக்காம பழகிறது. தியானத்தில் வந்து முக்கியமாக ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏசி ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நேச்சுரலாக இருக்கிற அந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய அந்த இதை அக்செப்ட் பண்ணுறது. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொகுசுக்கு பழகாமல் இருக்கிறது. இதெல்லாம் வானப்பிரஸ்தத்திலேயே வந்துடும். மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த தேகத்தை கண்ட்ரோல் பண்றது, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும் இருக்கும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு யதசித்தாத்மா. இந்த விதமா கண்ட்ரோல் பண்ணவன் எவனோ, சையதௌ யஸ்ய, எவனுக்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்டதா இருக்கோ அவனுக்கு பேரு யதசித்தாத்மான்னு பேரு. தேகத்தையும் மனதையும் கண்ட்ரோல் செய்தவன், வசப்படுத்தியவன். மெதுவா பண்ணணும். அதுக்கப்புறம் நிராஷீஹி. நிராஷினா என்ன அர்த்தம்? வீத திருஷ்ணக, ஆசை இல்லாதவன். சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்துடணும் அதை அனுபவிக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசாம இருக்கிறத எல்லாத்தையும் கழிச்சு கட்டணும். இது வரைக்கும் நமக்கு பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணணும். அதை எல்லாத்தையும் அனுபவிச்சே தீர்க்கணும். புதுசாக எதையும் கேட்டக்கூடாது. அப்போ அதனால ஆசைகளை எல்லாத்தையும் விட்டவனா இருந்துக்கிட்டு அபரிக்கிரகா. அபரிக்கிரகங்கள்னா என்ன அர்த்தம்? பரிகிரக ரஹிதக. எந்த வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாதீங்க. போதும் மெயின்டைன் பண்ண முடியாது. வஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வஸ்திரம். இப்போவே உங்களுக்கு நிறைய பேர் 50 வயசுக்கு மேலே ஆயிட்டீங்களா, 3 வஸ்திரம் போதுங்க. 3 செட்டு ட்ரெஸ்ஸு போதும். ஒன்றை வாஷ் பண்ணி போடுங்க, ஒன்று இருக்கட்டும், ஒன்று கட்டுங்க, இதோட நிப்பாட்டுங்க. சும்மா பீரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸாக அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கு கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே 2 செட்டு 3 செட்டோட ஆயிடுங்க. ஒரு பாயை விரிச்சு போடுங்க, படுத்து பழகுங்க. இந்த பெட்டெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அனுபவிக்கட்டும். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுது, குஷலான பிரமதிதவ்யம்,
கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமா இரு, 1.5 டன் ஏசியை போட்டுக்கோ, 2 டன் ஏசி முடிஞ்சா போட்டுக்கோ, நல்லா வந்து பாதாம் பிஸ்தாவை சாப்பிடு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றி சாப்பிடு, உன்னோட குறையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா BMW கார் கூட வாங்கிக்கோ, சௌக்கியமா இரு அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது, தைத்தியம் சொல்லுது. குஷலான பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம், எல்லாம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமாரினே சொல்லுது. அதே வானப்பிரஸ்தம் வந்தா சௌக்கியமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கியோ, எதெல்லாம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கியோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணு, தியாகம் பண்ணு. இந்த தேகத்துக்கு கொடுத்து கொடுத்து நம்ம அபியாசம் பண்ணி கெடுத்து வச்சிருக்கோம். ஒத்துக்க மாட்டேங்குது, தரையில படுத்தா ஒத்துக்க மாட்டேங்குது, படுங்க. சனியை, இந்த சனியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கோம், இந்த தேகம் கேட்க சொல்றதை கேட்டு கேட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தரையில படுத்து பழகிறது, அதுக்கப்புறம் எவ்வளோ மினிமம் 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 இந்த தேகத்தோட ரட்சணைக்கு எவ்வளோ மினிமம் இருக்கோ அதை யூஸ் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வீத திருஷ்ணக அபரிக்கிரக. அபரிக்கிரகனா எந்த வஸ்துக்களையும் சேர்க்காம இருக்கிறது போதும். பசங்க நல்லா அனுபவிக்கட்டும், பேர குழந்தைங்க நல்லா அனுபவிக்கட்டும், நமக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு இருக்கிறது. என்னோட பூர்வாசிரமத்தில் பாட்டியை பார்த்துருக்கேன், மோர் சாதம் தான் சாப்பிடும், உப்பு இல்லாத மோர் சாதம், உப்பு போடாத மோர் சாதம். நான் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் பாட்டி வந்து ரொம்ப பைத்தியம் போல இருக்குது, இது நம்ம வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாதத்தை எடுத்துக்கிட்டு இந்த வடுமாங்கான்னு ஒன்று இருக்கும், வடுமாங்காவையும் அதே நேரத்தில் அந்த காய வச்ச அந்த நாரத்தங்காய் இருக்கும், உப்பு நாரத்தங்காய், இந்த உப்பு நாரத்தங்காய் கொஞ்சோண்டு, அதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு நாரத்தங்காய், மோர் சாதத்தை சாப்பிடும், வெறும் தரையில் படுக்கும். அந்த பாட்டியை பார்த்தாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ புரியவே இல்லை, ஏன் பாட்டி இப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் ஒரு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சௌக்கியமாக இருக்கிறதையோ தேகத்துக்கு நிறைய கொடுக்கறதையோ என்ன பண்ணியிருக்கு, கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பரிகிரகம் இல்லாதவனா இருந்துக்கிட்டு, அப்போ என்ன அர்த்தம், சந்நியாசித்வே அபி, சந்நியாசி தன்மையோடு இருந்தாலும் கூட தெக்த சர்வ பரிகிரகசன், எல்லா பரிகிரகங்களையும் விட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னா யுஞ்சீத இத்தியர்த்தம், எல்லாத்தையும் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா யுஞ்சீத, இந்த மனதை சமாதானப்படுத்திங்கன்னா ஈஸியா என்ன ஆயிடும், டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. வஸ்துக்கள் இல்லை, அதனால டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, எந்த வஸ்துக்களும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அப்போ 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்காகவே டைம் கொடுக்கலாம், மெயின்டெனன்ஸ்க்காக டைம் 0. யாரும் ஏகாக்கியா இருக்கீங்க, யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு இப்போ நான் ஏகாக்கியா இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எந்திரிச்சு குளிப்பேன், நான் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணுவேன். என்னோட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாரும் தொந்தரவு பண்ணுவேன், வீட்டுக்குள்ளார இருந்தோம் அப்படின்னா. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்மெட்ரி ஹாலில் தான் ஆசிரமங்கள்லாம் கொடுப்பாங்க. இந்த டார்மெட்ரி ஹாலில் 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இருக்குது. 2-3 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துலலாம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, லைட்டை போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு முழிப்பு வந்துடும். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் பூனைக்குட்டி மாதிரி எந்திரிச்சு போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து சத்தம் இல்லாமல் பாத்ரூம் திறக்கிறது இது பண்ணுறது கூட சத்தம் கேட்கக்கூடாது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு குளித்தோம் அப்படின்னா சடசடசன்னு சத்தம் கேட்கும், எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு உட்காந்துட்டு குளிப்போம். அப்போ லைட்டை போடாமல் 0 வாட்ஸ் வச்சுக்கிட்டோ இல்லை செல்ஃபோன் வச்சுக்கிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுக்கிட்டோ நாங்களே இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ 2 பேர் 3 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் தியானம் பண்ண முடியாது, காலையில் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருந்தாலும் கூட எப்படி பண்ணணும்னா சர்வ பரிகிரகத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 24 மணி நேரம் ஏகாந்தமா இருந்துக்கிட்டு ஆனந்தமா இந்த ஆத்மாவோட சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய வெறும் ஸ்புரணமா இருக்கிற இந்த ஆத்மாவோட இந்த மனசை என்ன பண்ணணும், இணைக்க வேண்டும், சமாதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஸ்லோகம் முடியும். இதோட அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய இருக்கு, மெதுவாக பார்த்துக்கிட்டே வர. இங்கே இந்த ஸ்லோகத்துல இருந்து யோகம் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தோட ப்ரிப்பரேஷன். அப்போ இங்க இருந்து தான் 10வது ஸ்லோகத்துல இருந்து யோகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3 நாள் லீவு, 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யத் படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி தயசோகாதிவர்ஜிதः
गीताध्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नमस्कार नमस्कार नमस्कार। हरि ओम हरि ओम हरि ओम।